என்எல்சி பிஎம்எஸ் சங்கத்தின் அழைப்பை ஏற்று எங்களுடைய மாநில அமைப்பு செயலாளராகிய அண்ணன் தங்கராஜி அவர்கள் இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் தொடர்ந்து 2 நாட்களாக பயணிக்கிறார். வெற்றி உறுதி என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் என்எல்சியை பொறுத்தவரையில் ஒரு மத்திய அரசாங்கத்தின் நிறுவனம். இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தின் நிறுவனத்தை இருக்கக்கூடிய நிலக்கரித்துறை அமைச்சர் எங்களுடைய அமைப்பை சார்ந்தவர் மட்டுமல்ல, பொதுமக்களை அமைப்பை சார்ந்தவர் தான். பொதுமக்களாக இருந்தாலும் நாங்கள் சொல்லுகிற கோரிக்கையை முன்வைத்தால் அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடியவர் ஒன்று மட்டுமல்ல. 2 ஆண்டுகளுக்கு இல்லை, 2 மாதத்துக்கு முன்பு கூட அவர்கள் நாங்கள் சந்தித்து இந்த நெய்வேலியுடைய பிரச்சனை குறித்து நாங்கள் பேசினோம். குறிப்பாக W0, W0A இந்த ஸ்கேல் முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும், W3 என்ற ஸ்கேல் தான் வழங்கப்பட வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக வைத்தோம். அதை பரிசீலிப்போம் என்று சொன்னதற்கு பிறகு, அவரை சந்தித்தற்கு பரிசீலிப்போம் செய்வோம் என்று சொன்னதற்கு பிறகு அவசர கோலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் மிகப்பெரிய ஒரு அநீதியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பது நிதர்சன உண்மை. நாங்கள் W3 கேட்கிறோம், அவர் W1 என்ற ஸ்கேல் ஃபிட்மெண்ட் வைத்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய இந்த சொசைட்டியில் வந்திருக்கிற நிரந்தர தொழிலாளர்களுக்கு அநீதியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை குற்றச்சாட்டாக இந்த தேர்தல் நேரத்தில் அவர் செய்த தவறை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, வாரிசு பிள்ளைகளை பொறுத்தவரையில் என்எல்சி பணியாற்றக்கூடிய தொழிலாளர் ஊழியர்களுடைய பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் அமைச்சர் சொன்னோம். அந்த கோரிக்கை சொல்லுகிற போது 1987, 88, 89 தேர்தல் காலகட்டங்களில் ஆண்டுகளில் அவர் இது மாதிரி 3 ஆண்டு பயிற்சி வழங்கப்பட்டு இந்த என்எல்சி நிறுவனத்தில் அவர்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப இந்த வாரிசு பிள்ளைகளுக்கு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை நான் சொன்னதற்கு பிறகு அதை பரிசீலிப்போம், அதை விரைவில் செய்கிறேன் என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், பழைய 87, 88, 89 ஆண்டுகளில் என்எல்சி பணியாற்றிய தொழிலாளர் ஊழியர்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை வழங்குகள் தான் இன்றைக்கு பெரும்பான்மையாக இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தில் சொல்லியிருக்கிறேன். எனவே ஆண்டுக்கு ஆண்டு ஒரு 1000 பேர் 2000 பேர் அளவில் ஓய்வு பெற்று போய்கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு இந்த சங்கத்தின் சார்பில் வைக்கிற கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாண்புமிகு நிலக்கத்துறை அமைச்சர் கிருஷ்ணரெட்டி அவர்களிடம் நாங்கள் சொல்லுகிற போது அந்த கருத்தை செயல்படுத்த கேட்டுக்கொண்டு விரைவில் தீர்ப்பதாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நிலம் வீடு கொடுத்து பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த பகுதி மக்கள் நிலம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேள்வி கேட்கிற போது, நிலம் கொடுக்கப்பட்ட பாதிக்க மக்களுக்கு அவசியம் நிரந்தர வேலை வாய்ப்பை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும், அதுக்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறோம். இதெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்திகள் தான், நான் புதிதாக சொல்ல செய்தி அல்ல. கடந்த 3 மாதமாக நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிற விஷயம். ஆனால் ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன், இந்த நிரந்தர தொழிலாளராக இருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தால், பிஎம்எஸ்க்கு இந்த நம்பர் 4 வாக்களித்தால் கண்டிப்பாக வெற்றியை நீங்கள் பெற்று தந்தால் இந்த தொழிலாளருடைய பிரச்சனை, அவள் குடும்ப பிரச்சனை, அவள் வாரிசு பிரச்சனை, இது சுற்றுப்புற மக்களுடைய பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தியாக பிஎம்எஸ் சங்கம் இருக்கும். எனவே நம்பர் 4 நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்ற கருத்தை மட்டும் இந்த தொழிலாளர் மத்தியில் நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன், உங்கள் கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கக்கூடிய 8 கோரிக்கைகள், அந்த 8 கோரிக்கைகள் பத்திரிகைகள் படித்திருக்கிறார்களா, 8 கோரிக்கை தீர்த்து காட்டுவோம், கண்டிப்பாக முடித்துக் கொடுப்போம் என்ற உத்தரவாதத்தை மட்டும் எங்களுடைய மாநில பொறுப்பாளர் முன்னிலையில் நான் வலியுறுத்தியிருக்கிறேன். பாரத் மாதா கே ஜெய்.